சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் கூட டாக்டர் ஜாகீர் நாயக் என்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை பார்க்கலாம். வாங்க டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14:28 என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10:29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11:20 தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களா? அதாவது டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இயேசு பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லிவிட்டார். அதாவது இவர் என்ன புரிந்து கொண்டார் என்றால், இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னது உண்மைதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு எதற்காக அப்படி சொன்னார்? நான் பிதாவிலும் சிறியவர் என்று நிரூபிப்பதற்காக சொன்னாரா? இல்லை பிதாதான் கடவுள், நான் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி அவர் சொன்னாரா? இல்லை, இயேசுதான் அந்த பிதா. ஆனால் இப்பொழுதோ இயேசுவானவர் மனிதனாக இந்த பூமியில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக இயேசு பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னார்? பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 8 வரை வாசிங்கள் கேட்போம். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். இப்பொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மனிதனுடைய சாயல் ஆனார் என்று அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்றால் பிதா, அப்படி என்றால் இயேசு பிதாவுடைய ரூபமாயிருந்தார், பிதாவுக்கு சமமாயிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் மனிதனாக காணப்படுகிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி என்று அற்புதமாக வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசுதான் பிதா என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏசாயா 9 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும். இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அற்புதமாக ஏசாயா என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு 5 விதமான நாமங்கள் சொல்லி அழைக்கப்படுகிறது. முதலாவது அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது அவர் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருந்து அற்புதமாக புரிகிறது இயேசுதான் பிதா என்று. மேலும் எபிரேயர் 2 அதிகாரம் வசனம் 14 15 வரை வாசிங்கள் கேட்போம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வசனத்திலிருந்து நம்ம எளிதில் புரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்துதான் அந்த பிதா என்பதற்கு இது ஒரு ஆதார வசனமாகும். அதாவது இந்த வசனம் அழகாக சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் யாரு? பிள்ளைகளின் பிதாவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்பது ரீதியாக தான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இயேசுவே நான் தான் பிதா என்று நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 7 11 வரை வாசித்து பாருங்கள். வாசிங்கள் கேட்போம். அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும்
அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்கிறார், எனக்கு பிதாவை மட்டும் காண்பித்து தாங்கள், அது போதும் என்றார். உடனே இயேசுடைய பதிலை பாருங்கள். அற்புதமாக இயேசு சொல்கிறார், பிலிப்புவே, இவ்வளோ காலம் நான் உன் கூட இருக்கிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும்போது எனக்கு பிதாவை காண்பித்து தா என்று நீ எப்படி கேட்கிறாய் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசுவே சொல்கிறார், நான் தான் அந்த பிதா என்று. இதை அறியாமலே டாக்டர் ஜாகீர் நாயக் அவர்கள் பேசுகிறார் என்பதுதான் ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இயேசுதான் பிதா என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதார வசனமாக அமைகிறது. ஆமேன். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.